மதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜான் கிறிஸ்டோபர், நீர்வரத்து எத்தனை கன அடியாக இருக்கிறது? நிச்சயமாக வைகை பூர்வீக பாசன விவசாயத்திற்காக வைகை அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து 17ஆம் தேதி வரை 5 நாட்கள் மொத்தம் 915 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதேபோல் சிவகங்கை மாவட்டத்துக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் இன்று வரை 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 376 மில்லியன் கன அடி நீரும், வரும் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு மதுரை மாவட்டத்துக்காக 209 மில்லியன் கன அடி நீரும் திறக்கப்பட உள்ளது. மொத்தம் 15 நாட்களில் வைகை அணையிலிருந்து 1500 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கால்நடைகளை பாதுகாப்பாக பராமரிக்கவும், கால்நடைகளை ஆற்றில் இறக்க வேண்டாம் எனவும், நீர்நிலைகளில் அருகில் கால்நடைகளை கட்டை வைக்க வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் எனவும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வர உள்ளது. மேலும் வரும் நாட்களில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமும் தகவல் தெரிவித்துள்ளது. மதுரையை பொறுத்தமட்டில் தினமும் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் மாலை இரவு வேளைகளில் மழை பரவலாக பெய்து வருகிறது. இதனால் ஆற்றில் நீரோட்டமும் சற்று அதிகரித்துள்ளது. தற்போது ஆற்றின் இருகரைகளிலும் தொட்டு நீரானது சென்று கொண்டிருக்கிறது. வரும் நாட்களில் திறக்கப்படும் நீரால் இன்னும் அதிகமாக நீர்வரத்து செல்ல இருப்பதால் காவல்துறையினரும் வைகை ஆற்று பகுதியில் ஒலிபெருக்கி மூலமும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.